ஐபிஎல் கிரிக்கெட்டின் இரண்டாவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கிடையே சண்டிகரில் புதியதாக கட்டி திறக்கப்பட்ட முலான்பூர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி டாஸ் வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து 449 நாட்களுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாட வந்துள்ள ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி, ஷிகர் தவான் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி மோதிய இந்த போட்டி அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. முதலில் பேட் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பில் ஆஸ்திரேலியா அதிரடி ஆட்டக்காரர் மிச்சல் மார்ஷ் டேவிட் வார்னர் ஓப்பனிங் செய்ய, ஹர்ஷ்தீப் சிங் வீசிய 4வது ஓவரில் 20 ரன்களுடன் ஷான் மார்ஷ் நடைய கட்டினார். 8வது ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் பந்தில் 29 ரன்னில் டேவிட் வார்னர் வெளியேறினார். 11வது ஓவரில் ஷாய் ஹோப் ரபாடா பந்துவீச்சில் 33 ரன்களுக்கு வெளியேறினார். 14 மாதங்கள் கழித்து கிரிக்கெட் ஆட வந்த ரிஷப் பந்த் 13வது ஓவரில் 18 ரன்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் பந்திலும், 14வது ஓவரில் 3 ரன்னில் ரிக்கிபூய் அர்பீத் பிரார் பந்துவீச்சிலும், 16வது ஓவரில் டிஸ்டன் ஸ்டப்ஸ் ராகுல் சாகர் பந்துவீச்சில் 5 ரன்னுக்கு வெளியேறினார். 18வது ஓவரில் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு 21 ரன்னில் அக்ஷர் பட்டேல் ரன் அவுட் ஆக, 19வது ஓவரில் சுமித்குமார் 2 ரன்னே போதும் என வெளியேற, 20வது ஓவரை எதிர்கொண்ட அபிஷேக் போரல் ஹர்ஷல் பட்டேல் பந்துவீச்சை விளாசி 25 ரன்களை குவித்தார். இவர் 10 பந்தில் 32 ரன்களை எடுக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் குவித்து பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு 175 ரன்களை இலக்காக வைத்தது. தொடர்ந்து ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு கேப்டன் ஷிகர் தவான், இங்கிலாந்து அதிரடி வீரர் ஜானி பேர்ஸ்டோ தொடக்க ஆட்டக்காரர்களாக ஆட்டத்தை துவக்கினர். 4வது ஓவரில் ஷிகர் தவான் 22 ரன்களில் இஷாந்த் சர்மா பந்துவீச்சில் ஆட்டமிழக்க, அதே ஓவரில் ஜானி பேர்ஸ்டோ 9 ரன்னில் ரன் அவுட் ஆனார். 10வது ஓவரில் 26 ரன்களுடன் பிரப் சிம்ரன் சிங் குல்தீப் யாதவ் பந்துவீச்சில் ஆட்டமிழக்க, 12வது ஓவரில் ஜிதேஷ் சர்மா 9 ரன்னில் குல்தீப் யாதவ் சூழலில் வீழ்ந்தார். தொடர்ந்து இங்கிலாந்து வீரர்கள் சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன் இவர்கள் இணைந்து சிறப்பாக ஆடினர். லிவிங்ஸ்டன் 47 பந்தில் 63 ரன்களை குவித்த நிலையில் 19வது ஓவரில் கலீல் அகமது பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அடுத்த பந்திலேயே சஷாங்க் சிங் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். மறுபுறம் லியாம் லிவிங்ஸ்டன் ஆட்டமிழக்காமல் இறுதி வரை 21 பந்தில் 38 ரன்களை குவித்தார். அவருடன் இணைந்து அர்பீத் பிரார் 2 ரன்னில் ஆட்டமிழக்காமல் இருக்க, 19.2 ஓவரில் பஞ்சாப் அணி 177 ரன்களை எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் ஆட்டநாயகனாக பஞ்சாப் கிங்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் சாம் கரன் தேர்வு செய்யப்பட்டார்.